ஏப்ரல் 20, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் சிறப்பாய் வைப்பார். You are special. The Lord will prosper you in everything. யோவான் 17:16. John chapter 17 verse 16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உலகத்தார் அல்லாதது போல அவரை பின்பற்றுகிறவர்களும் உலகத்தாராய் இருப்பதை கிறிஸ்துவும் விரும்பவில்லை, தேவனும் விரும்பவில்லை. இவர்கள் மண்ணிலிருந்து விண்ணுக்கும், மாம்சத்திலிருந்து ஆவிக்கும், மரணத்திலிருந்து ஜீவனுக்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கும், தாழ்விலிருந்து உயர்வுக்கும், தூளிலிருந்து கோபுரத்துக்கும், சாம்பலிலிருந்து சிங்காரத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are not of the world, even as I am not of it. My dear brothers and sisters, just as Jesus Christ is not of the world, neither Christ nor God wants his followers to be of the world. They are chosen from earth to heaven, from flesh to spirit, from death to life, from darkness to light, from curse to blessing, from low to height, from dust to tower, from ashes to land. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவர்கள் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழும்படியாக நிற்கிறபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தார் அல்ல அப்பா, அவர்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த கரத்திலே ஏந்தி அவளை தாங்கி அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு நீ தந்தரல விடமாய் செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே அப்பா எனக்கு இந்த சுகம் வேண்டும், இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்து முன்பாக வாஞ்சித்து கதறி ஆண்டவரை செபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவர் நீர் அவளுக்கு மனதிறங்கி அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சுகத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நீ தருவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா, நமக்கு கொடாகுடி நன்றிகளை செலுத்திக்கிற ஆண்டவரே அப்பா, அம்மை துதிக்கிற ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வருகிறதான அந்த பிரச்சனைகள், அந்த ஃபீவர்லேருந்து அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நீ தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எல்லா காய்ச்சலையும் ஆண்டவர் நீர் எடுத்து போட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த சுகத்தை நீ தந்தர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா தொற்று வியாதிகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா விடுதலை தந்து நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரி பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவளை வழிநடத்துகிறதான தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, கொடாகுடி நன்றிகளை செலுத்துகிற ஆண்டவர். ஒருவராலே ஆகும் ஆண்டவர், ஒருவராலே எல்லாம் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் தந்து வருகிற நாட்களே தேவனுக்கு பயந்து ஆண்டவர் வாழ்க்கையிலே அவர் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக செபிக்கிறாங்களோ, என்ன தேவைகளுக்காக செபிக்கிறாங்களோ அத்தனையும் கூட கர்த்தாவே நீ தந்து ஆண்டவரை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. நமக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே தவிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து அவர்களுக்கு நீர் தகப்பனாக தாயாக இருந்து அவர்களுக்கு நீர் வழிநடத்தி விடுமா செபிக்கிறோம். அவளுடைய குடும்பத்துக்கு நீர் போதுமானவராக இருந்து அவளை நீர் வழிநடத்தி அருள விடுமா செபிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அவளை பலப்படுத்தியறலும் பெரிய காரியங்களை செய்தருடுமா செபிக்கிறோம். சந்தோஷத்தை சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தருடுமா செபிக்கிறோம். கவலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அருள விடுமா செபிக்கிறோம். உலகத்தின் பாரங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா எவ்வளவாய் ஆண்டவரே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதே கர்த்தர் நீர் அதிலிருந்து அவர்களுக்கு ஆண்டவரே விடுதலை தந்து ஆண்டவரை ஆசீர்வதித்தருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கான நல்ல தீர்க்காய்ச்சி அவர்கள் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை தாரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கண்டு கழிக்கும்படியாக நல்ல சுக வாழ்வில் பெற்று வாழும்படியாக ஆண்டவர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.